சரியாக சொன்ன மாதிரி நம்ம நாட்டை சுற்றி நமக்கு அச்சுறுத்தல்கள், குடைச்சல்கள் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைனா ஸ்கேல் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த இராணுவ சக்தி அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது. 2013 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க என்ன நினச்சாங்கன்னா, இப்போ சைனா பார்டரில் நம்ம டெவலப்மெண்ட்டே பண்ணலை, ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னா அவங்க ஊடுருவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது ஒரு பெரிய ஃபெயிலியர். பட் 2014 திரு மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த பிறகு அவங்களுடைய மனநிலை மாறுபட்டதாக இருந்தது. பட் அதுதான் இன்றைக்கி வெற்றியை தந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த பார்டர் ஏரியா ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டோம்னா அங்கே ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், அது ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அதனால் ஊடுருவல் கம்மியாக இருக்குன்னா அதுதான் இப்போ கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக அந்த வெற்றியை கொடுத்துருக்கு. அண்டு நீங்கள் இந்த ஏவுகணைகள், இந்த மற்ற தளவாடங்கள்லாம் பற்றி பேசுனீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக எந்த வருடமும் இல்லாமல் இந்த குடியரசு தினத்தன்று நம்ம இராணுவத்தின் முழு சக்தி என்ன அப்படின்னு ஒரு முழு சக்தியில் ஒரு 90%, ஒரு 90% நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க. அண்ட் இதில் சிறப்பு விருந்தினர் இந்தோனேஷியா அதிபர் சுபியாண்டோ வந்திருந்தார். ஸோ அவரை வச்சுக்கிட்டு இந்த இராணுவத்தின் நம்மக்கிட்ட இருக்க சக்தியை முழுசாக காமிக்கும்போது அது உலக நாடுகள், எஸ்பெஷலி ஆமாம் இந்த ஏஷியா பசிபிக் ரீஜனில் இந்த சைனாவை சுற்றி இருக்கிற ஏரியாலெல்லாம் நம்மளை பற்றி நிறைய தெரிய வரும். அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த குடியரசு தினத்தன்று இந்த ஊர்வலம் அணிவகுப்பு நடக்கும்பொழுது அதில் பெரும்பாலும் ரஃபேல் இருந்தது, சுகாய் விமானம் இருந்தது. அந்த சுகாய் விமானம் ரஷ்ய தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்படுவது. அண்ட் இப்போ இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒரு போர் விமானம். அண்ட் பிரலய் அப்படின்னு ஒரு ஏவுகணையும் அதையும் வெளிப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இப்போ நம்ம நாட்டை பற்றி நம்மளுடைய சக்தி என்னன்னு தெரியும்பொழுது அந்த அச்சுறுத்தல்லாம் மீறி ஒரு அமைதி. இந்த பார்டர்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த சுரங்கங்கள் வச்சு அதுலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிலேருந்து அந்த சுரங்கங்கள்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்போ பெரும்பாலும் வெளியிலிருந்து அச்சுறுத்தல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜனங்களே பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு 2-3 வருஷங்களா பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட்டாக மறுபடியும் மாறுது. ரெண்டாவது டூரிஸ்ட் ஆபரேட்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. இன்டர்நேஷனல் ஆபரேட்டர்ஸே காஷ்மீர் டார்கெட் பண்ணி. கனிம வளமும் அதிகமாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சவுதியிலிருந்து அங்கே காஷ்மீர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு சூழலை மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக கடந்த 10 வருஷத்தில் கொஞ்சம் இந்த பட்ஜெட்ல கூட அதுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட்லயும் கூட அதுக்கான ஒதுக்கீடு கூடி இருக்கு. சார், இப்போ நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏவுகணை மாதம் அப்படின்ற மாதிரி நாம ஒரு செலிப்ரேட் பண்றோம். அது ஏன் நவம்பர்ல வைக்கிறாங்க? நவம்பரில் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த குறிப்பாக கடந்த வருடம் அந்த நவம்பர் மாதத்தில் ஒரு வார காலகட்டத்தில் நவம்பர் 12லிருந்து 17க்குள்ளே 3 முக்கியமான ஏவுகணைகளை சோதனை செஞ்சாங்க. அதில் மக்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். முன்னாடிலாம் ஒரு ஏவுகணை சோதனை பண்ணால் எல்லா பக்கத்துலேருந்து எதிர்ப்பு வரும், எல்லா நாடுலேருந்து ப்ரெஷர் வரும். அதாவது உங்களை ஒதுக்கிடுவோம், பொருளாதார தடை பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் அந்த கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த ஏவுகணை சோதனையில் ஒரு நாடு கூட இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அவங்க அதை பேசினா கொஞ்சம் பெருசாக அளவு ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலும் இருந்தாங்க. ஆனால் இந்தியா சோதனை பண்ணும்போது அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த வெளியுறவு கட்டமைப்பு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால அதை பற்றி யாருமே பேசல. குறிப்பாக 3 ஏவுகணைகள் அந்த மாதத்தில் சோதனை பண்ணப்பட்டது. நவம்பர் 12ஆம் தேதி லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல்
அப்படின்னு ஒரு மிசைல், லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு ஒரு ஏவுகணை, அதை வந்து சோதனை பண்ணாங்க. அது வந்து லாங் ரேஞ்ச்னு ஏன் சொல்லணும்னா, அது வந்து குறைந்தபட்சம் 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, அந்த ஏவுகணை செலுத்திய பிறகும், இப்போ ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அது செலுத்திய பிறகு கூட அதனுடைய பாதையை மாற்றுவதற்கான வசதி இருக்கு. ஓ, டிவியேட் So, ஆமா ஆமா, அது போயிட்டு இருக்கும் போதே நம்ம டிவியேட் பண்ணலாம். முன்னால வந்து அது கிடையாது, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பாயிண்ட் தான். முக்காவாசி ஏவுகணைகள் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போகும். அதே மாதிரி இன்டர் கான்டினென்டல் மிசைல், அந்த பாலிஸ்டிக் மிசைல், அந்த பாலிஸ்டிக் மிசைல் எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போகும். ஆனால் ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்தியாவில் என்னன்னா, 75% ஏவுகணைகள் வந்து அந்த செலுத்திய பிறகு டைரக்ஷனை மாற்றுற அளவுக்கு கேப்பபிலிட்டி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, நம்ம டார்கெட்டை மாற்றணும், அந்த குறியை மாற்றணும், வேற இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல அதுக்கு எதிர்ப்பு இருக்கு, கடைசி நிமிஷத்துல நம்ம மாத்திக்கலாம். அது பெரிய அட்வான்டேஜ். அது பெரிய ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி அடுத்தது வந்து பினாக்கான்னு ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணாங்க. அந்த பினாக்கா வந்து இந்த எல்ஆர்சிஎம் மாதிரி அதிக தூரம் செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது வந்து 70 to 100 கிலோமீட்டர் வரை ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகும். அதே மாதிரி நம்ம இந்த பிரளய் பற்றி பேசும்பொழுது, அந்த பிரளயோட சக்தி வந்து இஸ்கந்தர்னு ஒரு ஏவுகணை ரஷ்யாவில் இருக்கு. அது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. அதுக்கு ஒப்பீடு பண்ணுற அளவுக்கு நம்மளை அண்ட் இதை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய எல்லா ஏவுகணைகளும் டிஆர்டிஓ தொழில்நுட்பத்தோடு நம்ம இந்தியாவிலேயே தயாரிப்பு, ஆமாம், இண்டிஜினியஸ் எல்லா அதனுடைய வர உதிரி பாகங்கள் கூட இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி மட்டும் இணையா இருக்கு, அந்த டெக்னாலஜிக்கு இணையா இருக்கு. அண்ட் இஸ்கந்தர் வந்து 2008 முதன் முறையாக ஜார்ஜியா போரில் ரஷ்யா பயன்படுத்தினாங்க. அண்ட் அந்த பயன்படுத்தினதோடு இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய இந்த உக்ரைன் போரில் அதிகபட்சமாக அந்த ஏவுகணைகள் செலுத்தப்பட்டன. அதுக்கு இணையா இது இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய இது. அதனால தான் அந்த விஷயத்த சொன்னேன். அண்ட் அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் இன்னொரு 3வது ஏவுகணை என்னன்னா, நவம்பர் 17 ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணாங்க. அண்ட் இதுவரை வந்து மொத்தம் 3 நாடுகள் தான் இந்த சோதனை பண்ணியிருக்கு. அது வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த ஏவுகணை இதுவும் அந்த செலுத்து விட்டு அதன் டீவியேஷன் பண்ணலாம், நம்ம குறியை மாற்றிக்கிட்டு வேறு இடத்துல செலுத்தலாம். அதை விட இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இதில் இந்த ஏவுகணை வந்து உலகத்திலேயே ஒரே முறை தான் உபயோகப்படுத்தியிருக்கு. இப்போ ரஷ்யா, அமெரிக்கா, சீனா வந்து இது எல்லாம் இந்தியா போல் இந்த கடைசி கட்ட சோதனை, இது எல்லா சோதனைகள் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அதை செலுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ரஷ்யா மாத்திரம்தான் இது வரைக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது கூட இந்த இப்போ நடக்கக்கூடிய உக்ரைன் வாரில் ஒரே ஒரு ஏவுகணை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய, 1500 கிலோமீட்டர் வரை போகக்கூடிய ஒரு ஏவுகணை. ஸோ எங்கேருந்து வேணால் அடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தோடு செய்ய